நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். இதை நம்ம அரசியல் ஆக்க வேணாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதாவது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான், வயநாடு கேரளா மாநிலம் இதுநாள் வரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பேரழிவு. எங்கிட்டு பார்த்தாலுமே உடல்கள் எல்லாமே செதறி கிடக்குது. அப்படியே வயநாட்டில் எங்கிட்டு பார்த்தா உடல்கள் செதறி கிடக்குது. கைகள் தனியாக, கால்கள் தனியாக. ஒரு சில இடங்கள்லாம் மழை வெள்ளங்கள், அப்படியே காட்டாற்று வெள்ளங்கள் போகுது. அது அப்படியே உடல்கள் எல்லாமே அடிச்சுட்டு வருது. உடல்கள், மனித உடல்கள் அடிச்சுட்டு வருது. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் மீட்பு படையை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சகதிகள் எல்லாமே வெட்டி எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப அந்த மம்பட்டியினுடைய கூர் முனைகளில் இரத்த கசிவுகள் எல்லாமே இருக்குது. சகதிக்கு அடியில் உடல்கள், எங்கிட்டு பார்த்தாலும் உடல்கள், செத்த பிணங்கள். நம்ம ஒரு இடத்துல ஒரு பணத்தை பார்த்தாலே நம்மலாம் அலர்ஜி ஆகி போயிடும் நமக்கு. அத்தனை பிரேதங்கள், செத்துப்போன உடல்கள், அதெல்லாம் பார்த்து தான் அந்த மீட்பு குழுவினர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயநாட்டு மக்களை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பேரழிவு. அந்த மீட்பு பணியில் ஈடுபடுகின்ற அந்த நபர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவர்கள் ஒருவேளை வயநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மீட்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய சொந்தக்காரருடைய உடல்கள் எதுவும் உள்ளே வந்துருமோ அப்படின்ற மாதிரி எவ்வளோ அச்சத்தோடு அவங்க மண்வெட்டியை வெட்டி தோண்டி எடுப்பாங்க. இப்பேற்பட்ட காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது சம்பந்தமான செய்திகள்லாம் சமூக வலைத்தளம் இருக்குது. ஆனால் அந்த செய்திகளுக்கு இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பி ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா கமெண்ட் போடுறான், செத்து தொலையட்டும், வயநாட்டு மக்கள் செத்து தொலையட்டும், என்னுடைய ஈழத்தமிழ் சொந்தங்களை லட்சோப மக்கள் எல்லாத்தையுமே கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவருடைய தொகுதி தான் இந்த வயநாடு. அந்த ராகுல் காந்தி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களே, அதனால செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பி ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான்னா கமெண்ட் போட்டிருக்கான். பார்த்தோன்னே கடுமையான கோபங்கள். எங்கிட்ட பார்த்தாலும் உடல்கள் செதறி கிடக்குது. எப்பறம் இப்படி ஒரு மனித தன்மையற்று நீங்கள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா? வயநாடு தொகுதி மக்கள் ராகுல் காந்தி ஓட்டு போட்டாங்களாமா, ராகுல் காந்தி எம்பி ஆக்கிட்டாங்களாமா, அதனால அந்த மக்களை செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பி கமெண்ட் போடுறான். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வயநாட்டில் ராகுல் காந்திக்கு மட்டும்தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இன்னும் எத்தனையோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே, வேற வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போட்டிருக்காங்களே, பிஜேபி போட்டிருக்காங்களே, இதர சின்ன சின்ன இயக்கங்களுக்கு போட்டிருக்காங்களே. அப்ப அவங்களும் செத்துருக்காங்களே. இப்ப எவ்வளவு ஒரு கேவலமாக மனிதாபிமானமே இல்லாம இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிகள் இருக்காங்க அப்படின்றத பார்த்துங்க. நான் ஒட்டுமொத்த தம்பிகளையும் சொல்ல, அதுலேயும் மனிதநேயத்தோட ஒரு சில தம்பிகள்லாம் கமெண்ட்லாம் போட்டிருக்கானுங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு சில தற்குறி தம்பிகள் அந்த மாதிரி கமெண்ட் போடுறானுங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நாம் கூமுட்டை கட்சியினுடைய குடியாரன் சீமான் தன்னுடைய தம்பிகள் மோல்டு பண்ணி வச்சிருக்கான். இதான் இங்க பிரச்சனையே. இதான் இங்க பிரச்சனையே. மெயினான பிரச்சனை என்ன, அரசியல் யதார்த்தங்களை சொல்லி தர்றது கிடையாது. தன்னுடைய தம்பிகளுக்கு அரசியல் யதார்த்தங்களை சொல்லி தர்றது கிடையாது. இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பி இந்த மாதிரி கமெண்ட் போடுறான் அப்படின்னா அது அவனா போடல. இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய குடியாரன் சீமானே மேடையில் அப்படிதான் பேசுவான். நான் பல இடங்களில் பார்த்திருக்கேன். ஒரு மேடையெல்லாம் அவன் பேசுறான், என் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கின்றாயா, வா நான் உன் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கின்றேன் அப்படின்றான். ஈழத்தில் சிங்கள இராணுவத்தினர் தமிழ் மக்களுடைய தாய் தங்கையுடைய மார்பை அறுத்தாங்களா, அதனால என் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கின்றாயா, வா நான் உன் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கின்றேன். அசிங்கமா இல்லையாடா குடியாரப்பாயில? அசிங்கமா இல்லை இந்த மாதிரி பேச்சுகள் பேசுவதற்கு? இவர் போய் தேடி போய் எந்தெந்த சிங்கள ராணுவம் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய தாயார்கள் எங்கெங்க இருக்காங்க, அவங்களுடைய தங்கைமார்கள் அக்காமார்கள் எங்கெல்லாம் இருக்காங்க போய் கண்டுபிடிச்சு போய் அறுத்துட்டு வந்துருவானாமா குடியாரன் சீமானு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசுகிறான். கீழே உக்காந்து இருக்க தற்குறி தம்பிகளும் கூமுட்ட தம்பிகளும் கை தட்டுறானுங்க. ஸோ இதுதான் குடியாரன் சீமான் விதைத்த செயல்பாடுகள். இதைத்தான் விதைச்சிருக்கான். அவனே அந்த மாதிரி தற்குறித்தனமாக பேசுகிறப்ப அப்போ தம்பிகள் அப்படி தானே பேசுவானுங்க. அப்போ அரசியல் யதார்த்தங்கள் அந்த மக்கள் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. வயநாட்டு தொகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, அதனால் ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டாரு, அதனால் அந்த மக்கள் சாகட்டும் அப்படின்னா இதெல்லாம் நீங்களாம் என்ன ஜென்மங்கள்ரா, என்ன ஜென்மங்கள்? சீரியஸாக கேட்குறேன். கலை யதார்த்த அரசியலை சொல்லிக் கொடுக்கணும். நாம் கூமுட்டை கட்சியுடைய சீமனை கலை யதார்த்த அரசியலை சொல்லி தரணும். இல்லைங்களா? ஈழம்னா என்ன, அந்த ஈழத்தை நம்ம எப்படி மீட்க முடியும், ஈழத்தை மீட்பது என்பது பாசிபிளா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, இதில் எந்தெந்த நாடுகள் தலையிட்டு இருக்குது, யார் யார் தலையிட்டு இருக்கிறாங்க, யாரு காரணம், ஐநா சபையில் எதற்காக நம்ம பாரதிய ஜனதா கட்சி இந்த இயக்கம், அதாவது பிரபாகரனுடைய இயக்கம், இந்த இயக்கம் நல்ல இயக்கம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாமல் ஏன் வந்தாங்க, ஏன் நடுநிலை வகிச்சாங்க, ஈழத்தினுடைய இறுதிக்கட்ட போர்லாம் எத்தனை நாடுகளுடைய இராணுவ படைகள் இருந்துச்சு, எல்லாம் சொல்லித்தரணும்ல தன்னுடைய தற்குறி தம்பிகளுக்கு. சரி, அதே மாதிரி என்ன சொல்கிற, ஒரே நாளில் போய் ஈழத்தை நான் நொட்டிட்டு வந்துடுவேன், நான் ஒரே நாளில் போய் மீட்டு கொண்டு வந்துடுவேன் நான்.
அசிங்கமாலே அந்த மாதிரி வந்து பொய் பேச்சுகள், தாடுத்தனமான பேச்சுகள்லாம் பேசுறதுக்கு ஒரே நாளில் போய் நான் ஈழத்தை நொட்டிட்டு வந்து வாராமா, அவர் மீட்டு கொண்டு வந்து வாராமா, தன்னுடைய நெய்தல் படையை கூட்டி போவாராமா, என்னென்னமோ பண்ணுவாராமா, ஒரே நாட்டில் போர் புரிஞ்சு அந்த மக்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துருவாராமா, ஈழத்தையே ஒரே நாளில் மீட்டு வாராமா, அங்கே போய் ஈழக்கொடி ஏற்றுவாராம், தமிழ் தேசிய கொடி ஏற்றுவாராமா. இந்த மாதிரி தற்குறி சீமா வந்து மேடையில் பேசுகிறான், கீழே உக்காந்துருக்க தம்பிகள் அதற்கும் கை தட்டுறானுங்க. இது ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா அப்படின்ற மாதிரி தன்னுடைய தம்பிகளை சொல்லித்தர்றது கிடையாது. அந்த தம்பிகளும் உணர்கின்ற தருணத்தில் வந்து இல்லை. அதான் வேதனையாக இருக்குது. ஒரு தலைவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னா, நீ வந்து என்ன விதமான சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிற? மனித தன்மையற்ற, மனிதாபிமானமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிற. வயநாட்டில் வந்து எத்தனை தமிழர்கள் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி நிறையா தமிழர்கள் செத்து போயிருக்காங்க அப்படின்ற கூட செய்திகள் வந்து இருக்குது. நீ அட்லீஸ்ட் வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேணாம், ப்ரே பண்ண வேணாம், நீ எதுவுமே பண்ண வேணாம், மூடிக்கிட்டு இருக்கலாம்ல. ஆனால் கமெண்ட் என்ன கமெண்ட் போடுற, இந்த மாதிரி வந்து என்னுடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க, அந்த ராகுல் காந்தியை வந்து ஜெயிக்க வச்ச நாடு தான் வயநாடு. மக்களே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்பது ரியாலிட்டி என்னன்றதை தன்னுடைய மக்கள் சொல்லித்தரணும். உணர்ச்சி அரசியலை கற்றுக் கொடுக்கவே கூடாது. கொடிகாரன் சீமான் வெறும் உணர்ச்சி அரசியல் மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கான். வாய்ஜால வார்த்தை அரசியல் மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கான். ப்ராக்டிக்கல் அரசியலை கற்றுக் கொடுக்கவே இல்லை. நேற்று கூட வந்து ஒரு பதிவு போட்டிருந்தான், கொடிகாரன் சீமான் அறிக்கை விட்டுருக்கான் வெளியில். திருமங்கலம் டோல்கேட்டில் இந்த மாதிரி மக்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்கிறாங்க, தமிழ்நாடு எங்கும் போராட்டங்கள் வெடிக்கும். திருமங்கலம் டோல்கேட், நான் மதுரை, எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். கொடிகாரன் சீமான் வந்து தமிழ்நாடு எங்கெங்கும் போராட்டங்கள் வெடிக்கும். ஒரு தலைவன் வந்து நீ அறிக்கை விட்டது ரைட்டு, ஆனால் வந்து ஒரு தலைவன் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலை சொல்லித்தரணும். உன்னுடைய அந்த போராடுகின்ற மக்களுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை சொல்லியிருக்கணும். அந்த டோல்கேட் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, யாருடைய கட்டுப்பாடில் இருக்குது, யார் நினச்சா அந்த டோல்கேட் நீக்க முடியும், மத்திய அரசாங்கம் நினச்சா நீக்க முடியும், அதை சொல்லிக் கொடு. அந்த மக்கள் கரெக்டாக டைரக்ஷன் பண்ணு, மத்திய அரசாங்கத்தை நோக்கி முழக்கங்களை வைங்கப்பான்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் பண்ணுவேன், தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணும் ரைட்டு, அங்கேயும் கூட யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுவான்றது உன்னோட அறிக்கையில் தெளிவாக எழுது நீயே. இப்போ இந்த மக்கள் எல்லாத்தையுமே அரசியல் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, அரசியல் தற்குறிகளாக மாற்றி வைக்கணும், அரசியல் ஞானங்களை கற்றுக் கொடுப்பது கிடையாது. வெறுப்பாக இருக்குது மக்களே உண்மையாகவே. அதாவது இதை பற்றி நான் பேச வேணாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் சொல்லி தான் ஆகணும். இந்த இளைய தலைமுறைகள் வந்து எவ்வாறு தவறாக திசை மாறி கூட்டி போயிருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லை. கலை யதார்த்தங்கள் உணர்ந்துக்கணும் அந்த மக்கள் எல்லாருமே, அதற்காக இந்த பதிவு. ஸோ வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நாதாகா கட்சியினுடைய ஒட்டுமொத்த தம்பிகளும் இந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய பேர் அரசியல் அறியாமல் இருக்கிறாங்க. சில பேர் வந்து அரசியல் அறியாமையும் தாண்டி இந்த உணர்ச்சி அரசியலுக்கு ஆட்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்லாம் போட்டுக்கிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து மீதம் இருக்கிற தம்பிகள் ஒழுங்காக திருந்திங்க, மனித தன்மையோடு செயல்படுங்க என்பதை கூறிக்கொண்டு வயநாட்டு மக்களுக்கு நம்முடைய கண்ணீர் அஞ்சலை செலுத்திக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி நம்பர் வரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.